பரங்கி மலைக்கும் நம்ம ஊர் மேப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. மேப் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இந்தியாவினுடைய வரைபடம், தமிழ்நாட்டினுடைய வரைபடம் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு வரைபடம் கிடைச்சிடும். இல்லாட்டி வரைபடம் அச்சடிக்கப்பட்ட நிறைய புக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஆனால் ராஜாக்கள் ஆட்சி செய்த போது இந்த வரைபடங்கள்லாம் இருந்ததா? மக்கள் இந்த வரைபடத்தெல்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. இந்த வரைபடங்கள் பரம ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. போர்க்காலத்தில் ஒரு ராஜா அவனுடைய படையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்காக வரைபடங்கள் தயாரிக்கப்பட வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருந்தாங்க. எவ்வளோ உயரத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரை சென்றடைவதற்கு எத்தனை வழிகள் இருக்கின்றன, அந்த வழிகளில் காடுகள் எவ்வளோ இருக்குது, பாலைவனங்கள் எப்படி இருக்குது, இல்லை அங்கே நீர்நிலைகள் எப்படி இருக்குது, இது எல்லாமே துல்லியமாக நம்மளால் கணக்கிட முடிந்ததா என்று கேட்டால் இல்லவே இல்லை. 11ஆவது நூற்றாண்டில் பெர்ஷியாவை சேர்ந்த அல்பெருனி அவர்கள் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாகாணங்களை ஒன்று சேர்த்து ஒரு வரைபடமாக தயாரிக்கிறாரு. ஆனால் அதுவும் துல்லியமானதா என்று கேட்டால் கிடையாது. முகலாய வம்சம் அடுத்ததாக ஆட்சி செய்கிறது. முகலாயர்கள் ஆட்சி செய்த இடங்களை அவங்க வரைபடங்களாக மாற்றி வைத்திருந்தார்கள். அதை ஐனி அக்பரி அப்படிங்கிற அவங்களுடைய நூல் பெரிய அளவில் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனாலுமே அது எக்ஸாக்ட் நம்முடைய வரைபடமா என்று கேட்டால் இல்லை. அதன் பிறகு பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்ய வராங்க. ஆனால் பிரிட்டிஷுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்தியா எப்படியான நிலப்பரப்பு, இந்தியாவில் காடுகள் மலைகள் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடித்தே ஆக வேண்டும். இதற்காக லாம்டன் அப்படிங்கிறவர் வரவழைக்கப்படுகிறார். இந்த லாம்டன் நம்ம பரங்கி மலையில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட இந்த லாம்டன் அவர்களுக்கு ஒரு உருவச்சிலை எல்லாமே இருக்கும். நீங்கள் வேணால் பார்க்கலாம். அங்கே இருந்து இந்தியாவை வரைவதற்கான புதிய முயற்சியை தொடங்குறாங்க. இதுதான் நவீன இந்தியாவினுடைய முக்கியமான முதல் வரைபடமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் திப்பு சுல்தான் அவர்கள் கூட ஒரு யுத்தம் வருது. திப்பு சுல்தான் அவர்கள் பிரிட்டிஷ் படைக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சு அடித்து துவம்சம் பண்ணி அதன் பிறகு திப்பு சுல்தானை தோற்கடித்தாலும் மைசூரை ஆட்சி செய்வதற்கு மறுபடியும் பிரிட்டிஷுக்கு வரைபடம் தேவைப்படும் போது எகெயின் நம்முடைய இந்திய வரைபடம் அப்படிங்கிறது மீண்டும் புதுமைப்படுத்தப்படுகிறது. இவ்வளோ தூரம் நடைபெற இந்த நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏகப்பட்ட பேர் மரணிக்கிறார்கள். ஏன்னா நிறைய இடத்துக்கு இந்த ஆங்கிலேயர்களை கொண்டு செல்வது நம்முடைய இந்தியர்களுடைய வேலை. அவங்கள தூக்கிட்டு போகணும், பல்லாக்கில் தூக்கிட்டு போகணும், பெரிய பெரிய பொருட்களை கொண்டு போகணும். இது எல்லாமே செய்யக்கூடிய நம்ம இந்தியர்களுக்கு எவரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிகரத்தை கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் உண்மையிலேயே எவரெஸ்ட் யாருடைய பெயர் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். இல்லை அடுத்த ஷார்ட்ஸுக்காக காத்திருங்கள்.